ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ஃபாஸ்ட் ட்ரெண்ட். சேனலில் இன்றைக்கி என்ன டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, ஸ்ரீலீலாவோட பெஸ்ட்டு தமிழ் டபுள் மூவிஸ் லிஸ்ட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்படி லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு என்ன மூவி இருக்குன்னா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மூவி என்ன பார்க்க போகிறோன்னா பகவத் கேசரி 2023 தெலுங்கு லாங்குவேஜில் இந்த படம் தேட்டருக்கு ரிலீஸ் ஆகி பிளாக் பாஸ்டர் ஹிட் ஆனது. இந்த படத்தில் பாலகிருஷ்ணா, காஜல் அகர்வால், ஸ்ரீலீலா நடித்து ஒரு சூப்பர் ஹிட் ஆனதுன்னு சொல்ல. இந்த படத்தில் என்னதான் கிரிஞ்சி சீன்ஸ் அதிகமாக இருந்தாலும் அதையும் தாண்டி பாலையாக்கும் ஸ்ரீலீலாக்கும் உள்ள அந்த ஃபாதர் அண்ட் டாட்டர் எமோஷனல் நல்லா கரெக்டாக இருக்குன்னு சொல்லலாம். அதனால இந்த படம் ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் பெற்று பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிடுச்சு. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்கில் 10க்கு 5.9 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படம் அமேசான் பிரைமில் தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது. நான் செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லிஸ்ட்டில் அடுத்த ரெண்டாவது என்ன மூவி பார்க்க போகிறோன்னா ஆதிகேசவா 2023 தெலுங்கு லாங்குவேஜில் இந்த படம் தேட்டருக்கு ரிலீஸ் ஆகி ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸை இந்த படம் பெற்றது. இந்த படத்தில் வைஷ்ணவ் தேஜ், ஸ்ரீலீலா நடித்து இந்த படம் ஒரு ஃப்ளாப் மூவி ஆயிடுச்சு. ஃப்ளாப் பண்ணதுக்கு காரணமே ஒரு பில்டப் சீன்ஸ், அதுக்கப்புறம் ஃபைட் சீக்வன்ஸ் தான். இந்த படம் IMDb ரேட்டிங்கில் 10க்கு 4.4 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆக்ஷன் ட்ராமா ஃபிலிம். இதனாலே படத்தில் ஓவர் ஆக்ஷன் பில்டப் எமோஷன் சீன்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்காது. அதனால இந்த படம் ஒரு ஃபெயிலியர், அட்டர் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. நான் செக் அவுட் பண்ணி போகிறேன். நெக்ஸ்ட்டில் அடுத்து என்ன மூவினா ஸ்கந்தா 2023 தெலுங்கு லாங்குவேஜில் தேட்டருக்கு செய்ய ஒரு ஃப்ளாப் பண்ண மூவி தான் இந்த படம். இது ஒரு ஆக்ஷன் ட்ராமா ஃபிலிம். இந்த படத்தில் வந்து ராம் போத்தின், ஸ்ரீலீலா. இந்த படம் ஒரு ஃபெயிலியர் மூவி தான். நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் இந்த மூவிக்கு வந்திருக்கு. இந்த மூவியில் வந்து ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். இதுவே இந்த ஒரு படத்துக்கு ஃப்ளாப் ஆக ரீசன்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்கில் 10க்கு 4.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படம் Disney+ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங் அவைலபிளாக இருக்குது. நான் செக் அவுட் பண்ணி பாருங்கள். போர் அடிச்சா இந்த ஃபிலிம் பாருங்கள். லிஸ்ட்டில் அடுத்த மூவி வந்து குண்டூர் காரம் 2024 தெலுங்கு லாங்குவேஜில் இந்த படம் தேட்டர்கள் ரிலீஸ் ஆகி ஒரு மிக்சட் ரிவ்யூஸ் தான் இந்த படம் பெற்றது. இந்த படத்தில் மகேஷ் பாபு, ஸ்ரீலீலா, ரம்யா கிருஷ்ணன், பிரகாஷ் ராஜ் இந்த மாதிரி நிறைய ஸ்டார் காஸ்ட்லாம் நடித்து ஒரு மிக்சட் ரிவ்யூஸ் தான் இந்த படம் பெற்றது. இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் ட்ராமா ஃபிலிம். இதில் வந்து மகேஷ் பாபு, ரம்யா கிருஷ்ணன் அந்த படத்தில் ஸ்ரீலீலா ரோல் வந்து பேசுகிற அளவுக்கு எதுவும் இல்லை. தண்ணி கேன் படம் வந்து அப்புறம் சொன்ன மாதிரி தான் ஸ்ரீலீலா ரோல் இருக்கும். இந்த படத்தில் வந்து மகேஷ் பாபுவும் ரம்யா கிருஷ்ணன் அந்த அம்மா பையன் சென்டிமெண்ட் நல்லாவே கிளைமேக்ஸில் ஒர்க் அவுட் ஆகிருக்கும். இந்த படம் ஒரு மிக்சட் ரிவ்யூஸ் தான் பெற்றது. IMDb ரேட்டிங்கில் 10க்கு 5.3 ரேட்டிங்ஸ் கொடுத்துருங்க. இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள். நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. செக் அவுட் பண்ணி பாருங்கள். லிஸ்ட்டில் கடைசியாக இருக்கிற மூவி எக்ஸ்ட்ராஆர்டினரி மேன் 2023 தெலுங்கு லாங்குவேஜில் இந்த படம் தேட்டர்களில் ரிலீஸ் ஆகி ஒரு ஃப்ளாப் மூவினே சொல்லலாம். IMDb ரேட்டிங்கில் 10க்கு 5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் வந்து நிதின், ஸ்ரீலீலா நடித்து ஒரு ஆக்ஷன் கிரைம் காமெடி மூவியாக இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் ரிலீஸ் ஆன அடுத்த நாள்லேயே இது ஒரு வாஷ் அவுட் ஃபிலிம் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த படத்தில் ஆக்ஷன் காமெடி எதுவுமே ஒர்க் அவுட் ஆயிருக்காது. அப்புறம் எல்லாமே கிரிஞ்சி சீன்ஸாக தான் இந்த மூவியில் ஃபுல்லாக இருக்கும். அதனால இந்த படம் ஒரு ஃபெயிலியர் மூவி. இந்த படம் தமிழ் டப்பிங் வந்து Disney+ ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. என்ன செக் அவுட் பண்ணி டைம் வாட்சபிள் மூவி தான்.